கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்முடைய சபைக்கான தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தினுடைய 23, 24 வசனங்களை வாசிக்கிறேன். ரோமருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 23, 24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் எங்களுக்கு அனுப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய இருதயமும் என்னுடைய செவிகளும் இந்த வார்த்தைகளுக்கு திறந்திருப்பதாக. இதை ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை உண்மையாகவே எங்களுடைய சபை மக்கள் இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, தேவ வல்லமை வெளிப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை உண்டாயிருப்பதாக நன்மையின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் இந்த 24வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு என்று சொல்லி. அந்த வார்த்தையை இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீட்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? மீட்பு, ரெடம்ஷன் அப்படின்னா ஏதோ ஒன்று நம்மளை விட்டு போயிடுச்சு, நம்மளை விட்டு தொலைஞ்சு போச்சு, அதை மறுபடியும் கண்டுபிடித்து அதை நம்முடையதாக்கி கொள்ளும், மறுபடியும் அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரும். ஒரு காரியம் ஒரு மதிப்பு இழந்து போய்விட்டது என்று சொன்னால் அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிற ஒரு விஷயந்தான் மீட்பு அப்படின்னு சொல்கிறதான அந்த காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மீட்பை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரம் 10வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் என்ன வேலை இருந்தது? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அவருக்கு இருந்தாத வேலை இருந்தார். அதுதான், அதற்காகத்தான் அவரிடத்துல இந்த மீட்பு வேண்டியதாயிருக்கு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் கிறிஸ்து இயேசுவில மீட்பு உண்டாயிருக்க வேண்டியிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சின்ன ஒரு ஒரு கதையை நான் உங்களுக்கு சொன்னால் அது நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னன்னா, ஒரு சிறு பையன் தன்னுடைய திறமையினாலே ஒரு படகை அவன் செய்கிறான். ஒரு படகை அவன் செஞ்சு தன்னுடைய விளையாட்டுக்காக அவன் மிக அழகாக நேர்த்தியாக அந்த படகை அவன் செய்து அந்த படகுல பெயிண்டில் அடித்து அந்த படகுல தன்னுடைய பேரை எழுதி தன்னுடைய சிக்னேச்சரை போட்டு இப்படியாக அந்த படகை கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் விளையாடிட்டு, அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அநேக நாட்கள் அந்த மாதிரி செய்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் காற்றாற்று வெள்ளம் வந்ததுனால அந்த படகு அடித்து கொண்டு போகப்பட்டது. இவனால் என்ன பண்ண முடியல, அந்த படகை கண்டுபிடிக்க முடியல, விட்டுட்டான். அந்த படகை தேடி தேடி பார்த்து அழுத்து போய் அந்த படகை விட்டுட்டான். ஒரு நாள் ஒரு பட்டணத்துக்கு அவன் ஒரு கலைப்பொருட்கள் விற்கிறதான கடைக்கு அவன் சென்றிருந்த போது அவன் சுற்றி பார்க்குறான். அங்கே ஒரு படகு தான் செய்தது போலதான ஒரு படகு அங்கே இருக்கிறான். அவன் போய் அந்த படகை எடுத்து பார்க்குறான். அந்த படகை எடுத்து பார்த்தா அவன் அடித்த பெயிண்டிங்கு, அவன் பேர், அவனுடைய சிக்னேச்சர் எல்லாமே என்ன வந்து அப்படியே இருக்குது. இப்போ இவன் போய் கடைக்காரர்கிட்ட கேட்குறான், இந்த படகு என்னுடைய சொந்த படகு, நான் தான் என் கையினால் என்னொன்னே இதை செஞ்சேன், என் பேர் கூட இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறேன். ஆனால் கடைக்காரர் என்ன இல்லை, கடைக்காரர் கொடுக்கல. அவர் சொன்னார், நான் இந்த கலைப்பொருளை எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், நீ என்னொன்று உனக்கு சொந்தம்னா, உனக்கு தேவைன்னா இதை நீ என்னொன்று காசு கொடுத்து இதற்குரிய விலையை கொடுத்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால், போய் அதற்குரியதான பணத்தை சம்பாதித்து கொண்டு
அந்த பொருளை என்னன்னா மறுபடியும் வாங்கி கொண்டு போய் அந்த பொருளை முன்னிருந்தது போல, அந்த படகு முன்னிருந்தது போல அவன் சீர்படுத்தி மறுபடியும் பெயிண்ட் அடித்து தன்னை பெயர் எழுதி சிக்னேச்சர் போட்டு இப்படியாக மறுபடியும் அவன் அந்த படகை தன்வசமாக்கி கொண்டான். அப்போ இந்த படகு தொலைந்து போனது. ஆனால் இந்த படகு இன்னொருவர் வசமாக இருக்கிறதை ஒரு நாள் கண்டபோது இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, இந்த படகை எப்படியாகிலும் மீட்டு கொள்ள வேண்டும், இந்த படகை எப்படியாவது மீட்டு கொள்ள வேண்டும். தன்னுடையதாக இருந்தது இப்பொழுது தொலைந்து விட்டது. ஆனால் மறுபடியும் தன்னுடையதாக்கி கொள்ள அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் மீட்பு என்கிறதான ஒரு காரியத்தை அவன் பயன்படுத்துகிறான். அல்லேலூயா. அவன் கொஞ்சம் பொருளை கொண்டு வந்து, கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து அந்த பொருளை அந்த இடத்துல இருந்து வாங்கி கொண்டு போய் தன்னுடையதாக அதை மீட்டு கொண்டான். அப்போ மீட்புங்கிற வார்த்தைக்கு நீங்கள் புரிஞ்சுங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அதுக்காக தான் அந்த கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறதான மீட்பு பயன்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மீட்பு என்று சொல்கிறதான காரியத்தை குறித்து நான் வேதத்தில் வாசிப்போம். ஆனால் 2 மீட்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 49 9வது வசனத்தை நான் வாசிக்கலாம். சங்கீதம் 49 9வது வசனம். அவருடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. போதும். ஆத்தும மீட்பு என்ன மீட்பு? நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவனாலே படைக்கப்பட்ட போது ஆவி ஆத்மா சரீரம் உடையவர்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற மீட்பு எந்தெந்த காரியங்களுக்காக நம்மிடத்தில் பயன்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மா மீட்கப்படும்படியாக இந்த இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற மீட்பு பயன்படுகிறது. அடுத்ததாக ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனம். இல்லை 8:23. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகி புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். என்ன மீட்பு? சரீர மீட்பு. அப்ப நம்முடைய ஆத்மா மீட்கப்பட வேண்டும், நம்முடைய சரீரமும் மீட்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சரீர மீட்பு, ஆத்ம மீட்பு. கர்த்தருடைய நாமம் மையப்படுது. அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற மீட்பு என்ன செய்கிறது? தொலைந்து போன நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம், நம்முடைய வாழ்க்கையை அது திரும்பவுமாய் மீட்டெடுத்து கொள்ள அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஏன் மனிதனுக்கு மீட்பு அவசியம்? இப்படிப்பட்டதான ஆத்ம மீட்பும் இப்படிப்பட்டதான சரீர மீட்பும் ஏன் அவசியம் என்கிறதை குறித்து நாம் வேதத்திலிருந்து சில வசனங்கள் மூலமாய் நாம் தியானிக்கலாம். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 26 27 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படிதானே இருக்குது. 1வது அதிகாரம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 27 வசனங்களில் நாம் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தேவன் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவன் மனிதனை எப்படி உண்டாக்குனாரு? தேவனுடைய சாயலாக மனிதனை அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. ஆதியாகமத்துடைய புத்தகம் 5வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனிதனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவே உருவாக்கினார். அல்லேலூயா. அப்ப தேவன் மனிதனை படைத்த போது அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி அவன் என்ன பண்ணுகிறார்? சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்த பிறகு தேவன் என்ன செய்தார்? 5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. தேவ சாயலாக உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளில அவர்களுக்கு மனுஷன் என்று பெயரிட்டார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களை சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்தார். God blessed அவங்களை என்ன பண்ணார்? தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு ஆளுகையை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக தேவன் என்ன பண்ணினார்? மனிதனை நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். அவரை தேவன் என்ன பண்ணினார்? ஆசீர்வதித்தார். 3வதாக தேவன் அவனுக்கு ஆளுகையை தந்தார். ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 16 17 ஆதியாகமம் 1:28 நான் பார்க்கிறோம், ஆளுகை தந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 16 17 வசனங்களில் இவ்விதமாய் நான் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை
ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவ நீ யூ வில் ஷூர்லி டை அப்படின்ற. அப்போ நீ சாகவே சாவை, நிச்சயமாகவே நீ செத்து போவே அப்படின்றது. அப்படின்னா இந்த கனியை புசிக்கிறதற்கு முன்பதாக அவருடைய சிருஷ்டிப்பு ஒரு சாவாமை உள்ளதாக இருந்தது, நித்திய ஜீவன் உடையதாக இருந்தது. ஒரு சாவாமை உள்ள ஒரு ஒரு வாழ்க்கையை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனை தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார், அவனை ஆசீர்வதித்தார், சகலவற்றின் மேலும் அவனுக்கு அதிகாரம் தந்தார், அவனுக்கு சாவாமை ஆகிய நித்திய ஜீவனை தந்திருந்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பாருங்கள், அவர்கள் பாவம் செய்தபோது அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து என்ன செஞ்சாங்களாம்? அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். எப்படி இந்த நிர்வாணிகள் என்கிறதான அறிவு அவர்களுக்கு வந்தது? ஏன் இதுவரைக்கும் அவர்கள் நிர்வாணமாக இருக்கவில்லையா? 2வது அதிகாரம் 7 கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தானே இருக்குது. அவர் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இப்பொழுது அவர்கள் நிர்வாணிகள் என்று கண்டுகொண்டு அத்தி இலைகளை தைக்கும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது ஏன்? கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களை சுற்றிலும் ஒரு மகிமை சூழ்ந்திருந்தது. அப்ப இந்த மகிமை அவர்கள் பாவம் செய்த போது அவர்களை விட்டு விலகி போயிற்று. அதுதான் ரோமர் 1வது அதிகாரம் இன்னைக்கு வாசித்தானே 23வது வசனத்தில் வாசிச்சோம் இல்லையா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனார்கள். அப்ப ஒரு தேவ மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருந்ததுனால அவர்கள் வெட்கப்படாதபடி தாங்கள் நிர்வாணிகள் என்று அறியக்கூடாதபடி அவர்கள் வெட்கப்படாதபடி அவர்கள் காணப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால் ஒரு மகிமையின் ஒரு வெளிச்சம் அவர்களை சூழ்ந்திருந்ததாக நாம் வாசிக்கிறோம். அப்ப தேவன் மனிதனை சிருஷ்டித்த நாளிலே இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு தந்திருந்தார். தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி அவர்களை படைத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களுக்கு சகலவற்றின் மேலும் ஆளுகை தந்தார், நித்திய ஜீவனை தந்தார், தேவ மகிமையை அவர்களை சூழ்ந்திருக்க பண்ணினார். கர்த்தருடைய நாமத்துக்கும் மகிமை உண்டாகும். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொன்னார், நீ என்னன்னத நான் விலக்கி வைத்ததான அந்த கனியை நீ என்னன்னது உனக்கு புசிக்காத, மற்ற எல்லா கனியை நீ புசித்துக்கொள் என்று சொன்னபோது அவர்கள் என்ன பண்ணினார்கள்? சர்ப்பத்தினுடைய அந்த சாத்தானுடைய தந்திரத்தினால வீழ்த்தப்பட்டவர்களாக தேவனுடைய கற்பனைகளை விட்டு விலகி போனார்கள். அவர்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் பாவம் செய்ததுனால வந்ததான ஒரு காரியம் என்ன? அவர்கள் தேவ சாயலை இழந்தார்கள். 2வது தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து சபிக்கப்பட்டார்கள். 2வது அதிகாரம் 17லிருந்து 19 வரைக்கும் வாசிச்சோம்னா அவர்கள் என்ன பண்ணப்பட்டார்கள்? சபிக்கப்பட்டார்கள். அப்புறம் அவர்கள் நிமித்தமாய் பூமியும் சபிக்கப்பட்டது. பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பித்தது. பூமியிலையும் சாபங்கள் தொடர்ந்து வந்தது. பூமியில வாழக்கூடாத ஒரு நிலை மனிதனுக்கு காணப்பட்டு கொண்டிருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. அடுத்ததாக அவன் சுதந்திரவாளியாக இந்த பூமியில எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவனாக அவனை தேவன் படைத்திருந்தாலும் அவன் பாவம் செய்த போது பிசாசுக்கும் பாவத்துக்கும் அவன் அடிமையாய் போனான். அல்லேலூயா. அவன் ஆளுகை இழந்து பிசாசுக்கும் பாவத்துக்கும் அவன் அடிமையாய் போனான். அவனுக்கு சாவாமை ஆகிய நித்திய ஜீவனை தேவன் தந்திருந்தும் வேதம் சொல்லுகிறது. 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் 3:19 நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். நீ சவமா செத்து போனவனா நீ என்ன பண்ணுவ? மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப சாவாமை உள்ளவனாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட இந்த மனிதன் சாவை அவன் பெற்றுக்கொண்டவனாக அந்த இடத்துல அவன் மாறினான். தேவனை விட்டு அவன் விலகின போது அவனுக்குள்ளே சாவு வந்தது. அவனுடைய ஆத்மாவிலே சாவு வந்தது, அவனுடைய சரீரத்திலேயும் சாவு வந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதோடு கூட மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய மகிமையை இழந்தான். அல்லேலூயா. அப்ப தேவன் அவனை படைத்திருந்ததான அத்தனை படைத்து அவனுக்குள்ளே கொடுத்திருந்தான அத்தனை காரியங்களையும் அவன் இழந்தவனாக, அவன் தொலைந்து போனவனாக, தேவனுடைய சமூகத்தை விட்டு விரட்டப்பட்டவனாக அவன் இப்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவனுடைய ஆத்மா பாவத்தினால செத்து தேவனோடு கூட இருந்தான தொடர்பை இழந்து மனிதன் தேவன் இல்லாதவனாக, தேவனற்றவனாக இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதனால தான் தேவன் மனிதனை இழந்து போன அந்த நிலையிலிருந்து அவனை மீட்கும்படியாக திரும்பவுமாய் தான் படைத்ததான அந்த நிலையில் அவனை கொண்டு வரும்படியாக தேவன் அவன் என்ன பண்ணாரு?
இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவனுக்கு மீட்பை உண்டாக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். அதனால தான் அவனுக்கு மீட்பு தேவையாக இருக்கிறது. எதற்காக மீட்பு தேவையாக இருக்கிறது சொல்லுங்க? தேவனுடைய சாயல் அவனுக்கு வர வேண்டும். ஆமென். தேவனுடைய சாயல் அவனுக்குள்ள திரும்ப வர வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன ஒன்று கிடைக்கும். தேவனுடைய ஆளுகை அவனுக்கு கிடைக்கும். அந்த சாவாமையாகிய நித்திய ஜீவன் அவனுக்குள்ள உண்டாயிருக்கு. அது மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமை அவனை சூழ்ந்திருக்க வேண்டும். இதை அவனுக்கு கொடுக்கும்படியாகத்தான் இந்த மீட்பு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. மனுஷனுக்கு மீட்பு ஏன் தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ கிறிஸ்து மனிதனை எப்படி மீட்கிறார் என்கிறதான கேள்விக்கு நாம வேதத்திலிருந்து விடையை பார்க்கலாம். கிறிஸ்து மனிதனை எப்படி மீட்டு கொண்டு போகிறார்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்ததுனால தேவனை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அப்போ ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவர் மேலையும் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய அந்த 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 ஆக்கினை தீர்ப்பு அவர்கள் மேல இருக்கு. இந்த ஆக்கினை தீர்ப்பு என்ன செய்கிறது? அவர்கள் இந்த உலகத்தில் மரித்த உடனே நேரடியாக எங்கே கொண்டு வருது? நரகத்துக்கு கொண்டு போகுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவர் மேலும் ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. பாவம் செய்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. அவருடைய ஆத்மா செத்து போய் இருக்கிறதுனால, தேவனோடு கூட உள்ள தொடர்பு இல்லாதனால அவர்களுடைய ஆக்கினை தீர்ப்பு மிகவும் கொடியதாக இருக்கிறது. அதிலிருந்து மீட்டுக்கொள்ள ஒருவரால் என்ன முடியாது. வாசிக்கலாம். யோபுடைய புத்தகம் 36வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிப்போம். யோபுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 36வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிப்போம். 36. அவர் உம்மை ஒரு அடியினால் வாரிக்கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். அப்பொழுது மீட்கும் பொருளை மிகுதியாய் கொடுத்தாலும் அதற்கு நீங்களாக மாட்டீர். உம்முடைய செல்வத்தை அவர் மதிப்பாரோ? உம்முடைய பொன்னையும் பூரண பராக்கிரமத்தையும் அவர் மதிக்க மாட்டாரே. உக்கிரம் உண்டாயிருக்கிறதுனால் அவர் உம்மை ஒரே அடியினால் வாரி கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். அப்ப தேவனுடைய கோபம் என்ன செய்கிறது? மனிதனை ஒரே அடியினால என்ன பண்ணுகிறது? வாரி கொண்டு போகிறது. அது அழிவுக்கு நேராக வாரி கொண்டு போகிறது. அதனால வாரி கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரும். அப்பொழுது மீட்கும் பொருளை மிகுதியாய் கொடுத்தாலும் அதற்கு நீங்களாக மாட்டீர். உங்களுடைய செல்வத்தை அவர் மதிப்பாரோ? உங்களுடைய பொன்னையும் பூர்ண பராக்கிரமத்தையும் அவர் மதிக்க மாட்டாரே. சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தங்களுடைய பாவத்திலிருந்து தாங்கள் மீட்கும்படியாக, தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து மீட்கும்படியாக இந்த உலகத்தில் இருக்கிறதான செல்வங்களையும் தங்களுடைய பராக்கிரமத்தையும் கொடுக்க நினைக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கோபாக்கினை ஒரே அடியாக உம்மை வாரிக்கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாக, நீர் உங்களுடைய செல்வத்தை நம்பிக்கிட்டு உங்களுடைய பராக்கிரமத்தை நம்பிட்டு அதை மீட்கும் பொருளாக கொடுத்து மீட்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காதே. இந்த செல்வத்தையும் இந்த இந்த உங்களுடைய பராக்கிரமத்தையும் நம்புறது வீண் அப்படின்னு சொல்ற. அப்ப தேவனுடைய கோபாக்கினை உண்மையில இருக்கும்போது நீ கொடுக்கத்தக்கதான மீட்கும் பொருள் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கலாம். சங்கீதம் 49 6 முதல் 9 வசனங்கள் வரை வாசிப்போம். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாதபடி இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. அவர்கள் பாவம் செய்ததுனால அந்த ஆத்மாவில் இருக்கிறதான பாவத்தின் நிமித்தமாய் தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல இருக்கிறது. இந்த கோபாக்கினை சடிதியில மனுஷன் என்ன நரகத்துக்கு நேராக வாரி கொண்டு போய்விடும். அப்போ அவனுக்கு ஒரு மீட்கும் பொருள் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பொண்ணை நீ இந்த உடைய செல்வத்தையும் உடைய பராக்கிரமத்தையும் நீ நம்பிக்கிட்டு இருக்காது. அதெல்லாம் மீட்கும் பொருளை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் மேன்மை பாராட்டுகிற பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது. அப்படின்னா திரளான ஐஸ்வர்யம் வைத்திருக்கிறார்கள், திரளான செல்வம் வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் கூட தன்னுடைய சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி நித்திய ஜீவனுடையவனாய் இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்களுடைய ஆத்ம மீட்பு
அருமையா இருக்கிறது அது ஒருபோதும் முடியாது என்று சொல்லப்படும். இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்ளும்படியான மீட்கும் பொருளை கொடுக்கிறதற்கு இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. அதனால ஆண்டவர் சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப உலகத்துல முழு உலகத்தையும் ஒரு மனிதன் சம்பாதித்து அந்த முழு உலகத்தினுடைய செல்வத்தையும் கொண்டு போய் இந்த ஆத்மாவை மீட்கும்படியாக, நித்திய ஜீவனை பெறும்படி, என்றென்றைக்கும் அவன் வாழும்படியாக ஒரு மீட்கும் பொருளை கொடுத்துருவோம், அதை கொடுத்து வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா முடியவே முடியாது. அல்லேலூயா. எந்த விலையும் கொடுத்து இந்த ஆத்மாவை மீட்டுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ரோமன் கத்தோலிக்க சபையில முன்னதாக என்ன செஞ்சாங்கன்னா, பேதுரு ஆலயத்தை கட்டும்படியான செலவினங்களை சந்திக்கும்படியாக பாவ மன்னிப்பு சீட்டை விட்டார்கள். என்ன இருக்காங்க? பாவ மன்னிப்பு சீட்டை விட்டார். எப்படி? நீ இந்த பாவம் செஞ்சீங்கன்னா இவ்வளவு பணம், இந்த பாவம் செஞ்சீங்கன்னா இவ்வளவு பணம். நீ பாவ மன்னிப்பு சீட்டை வாங்கிட்டீங்கன்னா உன் பாவம் இம்மையில் மறுமையில் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? மன்னிக்கப்பட்டிருக்கு. அதனால நீ செத்தா என்ன பண்ணிடலாம், மோட்சம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான காரியத்தை சொல்லி ஜனங்களை வஞ்சித்து இப்படியாக பணத்தை சேகரித்தார்கள். பணத்தினாலே ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறதான ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆத்ம மீட்பு மிகவும் அருமையானது, இந்த உலகத்தின் பொருட்களினாலே அவைகளை மீட்டுக்கொள்ள ஒருபோதும் முடியாது என்று சொல்லப்படும். அல்லேலூயா. அப்படியானால் மீட்கும் பொருள் என்ன? மீட்கும் பொருள் என்ன? வேதத்தில் வாசிக்கிறோம். யோபுடைய புத்தகம் 33வது அதிகாரத்தில் 22 முதல் 26 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். யோபுடைய புத்தகம் 33வது அதிகாரம். அவன் ஆத்மா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. பாருங்க, இந்த உலகத்துல பாவத்தினால வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனுஷனுடைய ஆத்மாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆத்மா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. ஆயிரத்தில் ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரேயாகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடி நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்பும். ஒரு மனுஷன் இப்பொழுது பாதாளத்துக்கு சமீபமாயிருக்கிறான். அவருடைய ஜீவன் முடிய போகிறது. இந்த நேரத்தில் அவருடைய ஆத்மாவை மீட்க முடியாத ஒரு மீட்கும் பொருள் தேவைப்படுகிறது. நம்ம வேதத்தில் வாச்சோம், அவருடைய செல்வமும் அவருடைய பராக்கிரமும் என்ன பண்ண முடியாது, மீட்கும் பொருளாக கொடுக்கப்பட முடியாது. மனுஷன் எவ்வளவு திரளான ஆஸ்தி உடையவனாக இருந்தாலும், அதனால அவன் பெருமை பாராட்டுகிறவனாக இருந்தாலும், தன்னுடைய சகோதரன் அழியாதபடி அவனுக்காக என்ன பண்ண முடியாது, மீட்கும் பொருளை கொடுக்க முடியாது. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஆஸ்தியும் மீட்கும் பொருள் அல்ல. ஆனால் இங்கே சொல்லுகிறார், அவருடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்ளும்படியாக ஒரு மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். நான் கண்டுபிடித்தேன். ஆயிரத்தில் ஒருவராகிய சாமாசி பண்ணுகிறதான தூதனானவர் அப்படின்னு சொல்லப்படுது. அது யாரு அப்படின்னு சொன்னா, ஆயிரங்களில் சிறந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயிரங்களில் சிறந்தவராகிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சாமாசி பண்ணுகிற தூதனானவர் என்று சொன்னால் ஒப்புரவாக்குகிற, சமாதானப்படுத்துகிற தூதனானவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷருக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாக இருந்தாரே. மனுஷருடைய பக்கமாய் சாய்ந்து அவர் சொல்லுகிறார். பாவம் செய்ததான மனுஷருடைய பக்கமாய் சாய்ந்து தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடி நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். இதாவா இந்த இடத்துல சொல்றாராம். நீர் அவனுக்கு இறங்கி என்ன பண்ணுவான், அவன் படுகுழியில் இறங்காதபடி அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றார். அல்லேலூயா. அப்படியானால் மீட்கும் பொருளை கண்டுபிடித்தவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அப்ப அவரிடத்துல மாத்திரம்தான் மீட்கும் பொருள் இருக்கிறது. ஒரு மனுஷ ஆத்மாவை மீட்கும்படியாக, அவருடைய சரீரத்தை மீட்கும்படியான மீட்கும் பொருள் அவரிடத்துல மாத்திரம்தான் இருக்கு. அந்த பையன் எப்படி அந்த படகை திரும்ப வாங்கி கொள்ளும்படி தேவையான பணத்தை சம்பாதித்து அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு கொடுத்து அதை மீட்டு கொண்டார். அந்த பணம் மீட்கும் பொருளாக இருந்தது. அல்லேலூயா. அந்த பணம், அந்த பொம்மை, அந்த படகை மீட்கும்படியான மீட்கும் பொருளாக இருந்தது. அப்ப இந்த மாதிரியான ஒரு மீட்கும் பொருளை, அப்ப மனுஷனுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் மீட்கும்படியான ஒரு மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்று பிதாவாகிய தேவனிடத்தில் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த மீட்கும் பொருள் செலுத்தப்பட்டால் அவன் அழிக்கப்பட மாட்டான். அந்த மீட்கும் பொருள் அவனுக்காக செலுத்தப்பட்டு அவனுக்கு அந்த மனுஷன் கிரயமாக வாங்கப்பட்டான் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இழந்து போன அவனை மீண்டுமாய் வாங்கி அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுக்கும்படியான வேலைகளை இந்த மீட்பர் செய்வான். அல்லேலூயா. மீட்கும் பொருள் வச்சிருக்கிறது தான் மீட்பர் இல்லையா? அல்லேலூயா. சாயங்காலம் யோபு சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அவருக்கு மீட்பர்னு பேரு? அவர்கிட்ட மீட்பு இருக்கு. கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பு என்று பவுல் எழுதுகிறார். அதனால அவர் மீட்பராக இருக்கிறார். அப்ப அந்த மீட்பர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அவனை வந்து அந்த தொலைந்து போன நிலையிலேயே அவனை வாங்கி என்ன பண்ணுகிறார், அவனுக்குரிய காரியத்தை அவர் செய்து அவனை சரி பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இப்போ இந்த மீட்கும் பொருள் என்ன அப்படிங்கிறத வேதத்துல பார்த்தோம்னா, மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவில் இருந்ததான மீட்கும் பொருள் என்ன? அவருடைய ஜீவன். அல்லேலூயா. அவருடைய ஜீவன் தான் மீட்கும் பொருளாக ஒவ்வொரு மனுஷனையும் பாவத்தில் விழுந்து போனதான தேவ மகிமை இழந்து போனதான தேவ சாயலை இழந்து போனதான ஆசீர்வாதத்தை இழந்து சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஆளுகை இழந்து அடிமையாக இருக்கிறதான ஒவ்வொரு மனுஷனை மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். வாசிக்கலாம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. தம்மையே ஒப்பு கொடுத்த, எல்லாரையும் மீட்கிற பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த. அப்ப அது ஒரு ரட்சிப்பினுடைய விலை எவ்வளவு? ஒரு மனிதன் பாதாளத்துக்கு போகாதபடி, அழிந்து போகாதபடி அவனை மீட்டுக் கொள்ளுகிறதான அந்த மீட்பின் விலை எவ்வளவு? மீட்பின் கிரயம் எவ்வளவு? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. நமக்கு இருக்கிறதான பொண்ணும் பொருளும் அல்ல, நமக்கு இருக்கிற கல்வி கிடையாது, நமக்கு இருக்கிற மேன்மை கிடையாது, நமக்கு இருக்கிற செல்வாக்கு கிடையாது, நமக்கு இருக்கிற அந்தஸ்து கிடையாது. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட நிலையில நாம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் அதை நாம் மீட்கும்படியான விலை கிரயம் அல்ல. விலைக்கிறையது இயேசு கிறிஸ்துடைய ஜீவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 1 பேதுருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். 1 பேதுருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். கவனியுங்கள். முன்னாடி முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படி நம்ம நடந்தோம். அவருடைய பாவத்தின் வழிகளில் நாம் நடந்து வந்தோம். அவருடைய சாபங்களை நம்முடைய தலையின் மேலே சுமந்து கொண்டிருந்தோம். அந்த காரியங்களிலிருந்து நாம் வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப எதனால மீட்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுடைய ஜீவன். கிறிஸ்துவுடைய ஜீவன் என்று சொல்லி கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால, அவனுடைய ஜீவன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, முன்னோர்களால் பாரம்பரியமாய் நாம் அனுசரித்து வந்ததான வீணான நடத்தை நின்று உலகத்தில் அழிந்து போகிறதான பொருட்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு விலை கிரயமே கிடையாது. அப்போ இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அவரே நமக்காக அதை கொடுத்திருக்கிறார். அவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவரே என்ன பண்ணாரு? தாமாக முன் வந்து நமக்காக அவரையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த உள்ள நாமத்துக்கு மகிமை. அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே தான் மனுஷனுக்கு என்ன இருக்கிறது? மீட்பு இருக்கிறது. எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9வது அதிகாரம் 12வது வசனம். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினால் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கடா இளங்காளைகள்
இவைகளை அடிக்கிறதுனால பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று சொல்லி நித்திய அந்த 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 நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆனால் அவைகளினால ஒரு மீட்பு மனுஷனுக்கு உண்டாகவில்லை. அல்லேலூயா. அவைகளினாலே மனுஷனுக்கு மீட்பு உண்டாகவில்லை, நித்திய மீட்பு உண்டாகவில்லை. ஆனால் இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினால, தமது சொந்த ரத்தத்தினால என்ன பண்ணாரா? தேவன் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கார். நம்முடைய சொந்த ரத்தத்தினால நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணினார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அப்ப யாரெல்லாம் இந்த ரத்தத்தின் வல்லமையினாலே மீட்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. நித்திய மீட்பாக இருக்கும். அது என்றைக்கும் அழிக்கப்படாததான ஒரு மீட்பாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் விதமாக வாசிப்போம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த மீட்பு எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே செயல்படுகிறது? இந்த மீட்பு கிறிஸ்து மனிதரை எப்படி மீட்கிறார்னு பார்த்தோம். அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தினதுனால, அவருடைய ஜீவனை விலைக்கு, அதாவது மீட்கும் பொருளாக கொடுத்ததுனால, இயேசு கிறிஸ்து மனிதனை மீட்கும்படியான காரியங்களை அவர் செய்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மனுஷனுக்குள்ள அந்த மீட்பு எப்படி செயல்படுகிறது என்று சொல்லி நான் பார்க்க போகிறோம். இப்பொழுது இங்கே வேதம் சொல்லுகிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன பண்ணுங்க? மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவர் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினால் உங்கள் ஆவியினால். அப்ப ஒரு மனிதன் மீட்கப்பட வேண்டுமானால் அவன் முதலாவதாக என்ன செய்யப்படணும்? கிரயத்துக்கு கொல்லப்பட வேண்டும். அவனுக்கான கிரயம் செலுத்தப்பட வேண்டும். சிலுவையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தமாகிய கிரயத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் செலுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணாரா? ருசி பார்த்தார். இந்த உலகத்தில் ஆதாம் முதல் கடைசியில் பிறக்க போகிறதான மனிதன் வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, அவருடைய சிலுவையில் ஒவ்வொரு மனுஷனுக்காக மீட்பை உண்டு பண்ணும்படி அவருடைய ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய மீட்பும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. இப்பொழுது அந்த ரத்தம் விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விலைக்கிரயம் என்று சொல்லும்போது ஒரு மனுஷனை வாங்குகிறதான ஒரு விஷயம். அல்லேலூயா. அந்த காலத்தில் மனிதர்களை விலை கொடுத்து அடிமைகளாக வாங்கி கொள்வார்கள். அப்போ அடிமைகளாக வாங்கி கொண்டு என்ன செய்கிறாங்க? அவங்க வீட்டில் வச்சு எல்லா வேலையும் வாங்குறாங்க. அவங்களுக்கு பிரியமானபடிலாம் வேலை வாங்குறாங்க. சில பேர் அடிமைகளை வாங்கி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சுதந்திரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க? ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சில பேர் அடிமைகளை வாங்கி இன்னும் அடிமைப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு அடிமையாக, பிசாசுக்கு அடிமையாக, தேவ சாயலை இழந்து, தேவ மகிமை இழந்து, தேவன் தந்த ஆசீர்வாதத்தை இழந்து, இப்படியாக சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறதான இந்த மனுஷனை விலைக்கிரயமாய் வாங்கி அவனை மறுபடியும் அந்த நிலைக்கு கொண்டு வரும்படியாக தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த தண்ணியில் இருக்கிறதான அந்த இயேசு ரத்தத்தை சிந்தி சம்பாதித்ததான அந்த மீட்பை கொண்டு மனிதனுக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். அதனால் முதலாவதாக என்ன பண்ணுகிறாருன்னா, அவர் விலைக்கரையமாக என்ன பண்ணுறாரு? வாங்குறாரு. அல்லேலூயா. எப்பொழுது நாம் விலைக்கரையமாக வாங்கப்படுகிறோம்? இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிற பொழுது. அல்லேலூயா. ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கிறதான மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது என்ன நடக்கிறது? முதலாவதாக அவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விலைக்கரையமாக வாங்கப்படுகிறான். அல்லேலூயா. தேவனுக்கு சொந்தமாக விலைக்கரையமாக வாங்கப்படுகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. ஒரு பொருளை நம்ம சொந்தமாக்கின பின்னாடி தான் அதை என்ன பண்ண முடியும்? ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு பொருளை சொந்தமாக்கின பின்னாடி தான் அதை நம்ம சரி பண்ண முடியும். ஒரு 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 பொருள் ஒரு சரியில்லாத நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வாங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்? ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அதுபோல நாம் பாவத்தினாலே தொலைந்து போய் இருக்கிறதான மனுக்குலம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விலைக்கரையமாய் வாங்கப்படுகிறது. முதலாவதாக இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை ஒரு மனிதன் விசுவாசித்து தான் ஒரு பாவி என்று உணர்ந்து அவன் தன்னுடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிடும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய ரத்தமாகிய விலைக்கரையம் அவனை இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கும்படியாக தேவனுக்கு சொந்தமாக வாங்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இப்பொழுது தேவனுக்கு சொந்தமாக்கப்பட்ட மனிதன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்படுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில்
வரமாட்டான். அல்லேலூயா. பாவத்தின் நிமித்தமாய் நாம தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுது. அப்ப அந்த நிலைமையில சத்துருக்களாக இருக்கும்போது தேவனுடைய அந்த கோபாக்கினை நம்ம மேல இருக்கிறது. அப்ப கோபாக்கினை நிமித்தமாக அவர் சதியாக அழித்து போடும்படியாக அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறதான இந்த மனிதன் தேவனோடு கூட ஒப்புரவாகும்படியாக இயேசு கிறிஸ்து அவனை பிதாவிடத்தில் தன்னுடைய இரத்தத்தின் மூலமாய் அவருக்கு சொந்தமானவனாய் அழைத்து கொடுப்பார். அல்லேலூயா. நான் என் ரத்தத்தை சிந்தி விலைக்கரையும் கொடுத்து உங்களுக்கு சொந்தமாக என்ன பண்ணிட்டேன், நான் வாங்கிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து கொண்டு போய் விடுகிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது? ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே தேவனுடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவதாக என்ன நடக்கிறது? பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்து கொண்டு போய் அங்கே ஒரு ஒப்புரவாகுதலை உண்டாக்குகிறார். அங்கே தேவனுக்கும் நமக்கும் இடையில இருந்ததான அந்த பகையாகிய நடிச்சுவர் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் தகர்த்து போடுகிறார். அந்த பகை நம்மை விட்டு அகல்கிறது. தேவனுடைய கோபம் நம்மை விட்டு அகல்கிறது. இப்பொழுது தேவனுக்கு சொந்தமானவர்களாக நாம் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நாம் ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறது நிச்சயமாமே. அல்லேலூயா. அப்ப ஒப்புரவாக்கப்பட்ட பின் இந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவனை தவிர இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனையும் ரட்சிக்க யாரும் கிடையாது. அப்ப தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தன்னோடு கூட ஒப்புரவாக்கி தன்னுடைய அன்பை அவனுக்கு வெளிப்படுத்தி என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால, இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாய் சிந்தின ரத்தத்தினால என்ன செய்கிறார்? அவருடைய பாவங்களை மன்னித்து அவரோடு கூட ஒப்புரவாக்கி என்ன செய்கிறார்? அதன் பின் அவரை ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இப்படியாகத்தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. இதை குறித்து வேதம் சொல்கிறது. எபேசியர் நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப பாவ மன்னிப்பாகிய மீட்பு. எங்கே பாவம் செய்தோம்? ஆத்மாவில பாவம் செய்தோம். ஆத்மா செத்து போயிருக்கிறது. இப்ப ஆத்மாவிலே ஒரு மீட்பு உண்டாகும். பாவ மன்னிப்பாகிய மீட்பு, the restoration of soul. ஆத்மாவை முன்னிருந்த நிலைமைக்கு முதலாவதாக தேவன் கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்து நம்மை விலைக்கரைமாய் வாங்கின பிறகு அவர் செய்கிறதான ஒரு வேலை என்னன்னா, நம்முடைய ஆத்மாவை முன்னிருந்ததான நிலைமைக்கு கொண்டு வருகிறார். அதாவது ஆத்மா பாவம் இல்லாததான ஒரு நிலை. அல்லேலூயா. ஆத்மா பாவம் இல்லாததான நிலை, பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆத்மாவை மீட்கும்படியாக தாம் சிந்தின இரத்தத்தினால பாவ மன்னிப்பை அவர்களுக்கு கொடுக்கும்போது அது ஆத்ம மீட்பை அவர்களுக்குள்ள உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த ஆத்மா பாவம் இல்லாத ஒரு ஸ்டேட்டஸ்க்கு இப்போது என்ன பண்ணப்படுகிறது? அது மறுபடியும் திருப்பி கொண்டு வரப்படுது, மீட்கப்படுது. அல்லேலூயா. அப்பொழுது அது ரிப்பேர் வேலையை தேவன் தொடங்குகிறார். இந்த ஆத்மாவில் இருந்ததான அந்த சாவை அவர் நீக்கிறார். பாவம் செய்த ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நித்திய ஜீவனாக இருக்கிறார். சுவிசேஷத்தினாலே அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் வெளிப்படுத்துகிறார். யாரெல்லாம் சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாரும் தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவால ஒப்புரவாக்கப்படுகிறார்கள். ஒப்புரவாக்கப்பட்ட பின் தேவனுடைய அந்த ஜீவனாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த ரட்சிப்பு என்கிறது என்னன்னா, ஆத்மாவில் இருக்கிறதான பாவம் நீக்கப்படுகிறதான ஒரு நிலை, ஆத்ம மீட்பு. அல்லேலூயா. பாவம் மன்னிப்பாகிய மீட்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்துடைய புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் இதை குறித்து இன்னும் விவரமாக பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது அதிகாரம் 4வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டார். 1வது அதிகாரம் 4வது வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொண்டு. அதனால
1வது அதிகாரம் 14வது வசனம், 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் தன்னுடைய நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போது, அவன் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்படும் போது அவனுடைய சகல அக்கிரமங்களும் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவனுடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. ஏதான் எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களையும் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அப்ப அக்கிரமங்களினாலே பாவத்தினாலே மரித்து போய் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரனாய் இருந்ததான ஒரு மனுஷனை தேவன் நித்திய ஜீவனுக்கு தகுதியுடையவனாக இப்பொழுது மாற்றி கொண்டிருக்கிறார். முதலாவது வேலையை செய்கிறார். அல்லேலூயா. அவனுடைய ஆத்மாவிலே ஒரு ஜீவனை தருகிறார். அவனுடைய ஆத்மாவில் இருந்ததான சாவை நீக்கி போடுகிறார். அவனுடைய ஆத்மாவில் இருந்ததான பாவங்களை தொலைத்து போடுகிறார். அவனுடைய ஆத்மாவை தேவன் தமக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்கிறார். தேவனோடு கூட ஒரு நல்ல தொடர்பை ஏற்படுத்தும்படியாக அந்த ஆத்மாவுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆத்மாவிலே ஒரு ஜீவனை மீட்டு கொடுக்கும். இப்பொழுது பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னு சொல்லப்படுது. சாவுன்னு என்ன? தேவனை விட்டு பிரிக்கப்படுகிறதான நிலை. இப்பொழுது அந்த சாவு நீக்கப்பட்டு அந்த ஆத்மாவில் என்ன கிடைச்சிருக்கு? ஜீவன் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. அந்த ஆத்மாவில் ஒரு ஜீவன் கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த ஜீவன் கிடைச்சதுனால நம்ம கிடைத்ததான மிகப்பெரிய பாக்கியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த 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 சாவு நீக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஆத்மா ஜீவனுடையதாய் மாறுகிறது. இப்ப ஆத்மாவிலே நித்திய ஜீவன் உண்டாகிறது என்பதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அந்த நித்திய ஜீவன் உண்டாகுனதுனால என்ன நமக்கு கிடைத்தது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததுனால நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவன் கிடைத்திருக்கு. இதனால என்ன உண்டானது அப்படின்னு சொன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரப்படுத்துகிறோம். ஒரு பாவியான மனுஷனை பாருங்க, தேவனுடைய பிள்ளை என்று தேவன் அதிகாரப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக. இதெல்லாம் எதனால் நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற மீட்பினால நடக்குது. இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற மீட்பினால இப்பொழுது இவன் தேவனுடைய பிள்ளையாக அழைக்கப்படுகிறார். நாம் இயேசு விசுவாசித்த போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரப்படுத்தப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள்னா என்ன? ஒரு உறவு அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. பிரிவினைகள் தகர்க்கப்பட்டு தேவனோடு கூட ஒரு புதிய உறவு ஏற்படுத்தப்படுது. நாம் பிறந்ததிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்ட வரைக்கும் தேவனோடு கூட உறவற்றவர்களாகவே நாம் இருந்தோம். தேவனுக்கு நமக்கு பகையாளிகளாகவே இருந்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே கட்டி எழுப்பப்படுகிறது. ஒரு உறவு கட்டி எழுப்பப்படுகிறது. சாதாரணமான உறவு அல்ல, அது பிள்ளைகள் என்கிறதான உறவு கட்டி எழுப்பப்படுகிறது. அல்லேலூயா. எதற்காக பிள்ளைகள் என்கிற உறவு கட்டி எழுப்பப்படுகிறது? நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோம். தேவனை எப்பொழுதும் சார்ந்திருக்கும்படியாக அந்த உறவு கட்டி எழுப்பப்படுது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறதான அந்த மீட்பு தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான ஒரு புதிய உறவை தேவனோடு கூட நமக்கு ஏற்படுத்தி தேவனை மாத்திரமே சார்ந்திருக்கும்படியாக அந்த அந்த உறவு நமக்கு ஒரு ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கு. ஏன் தேவனை மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டவன் சார்ந்திருக்கணும்? இன்னும் உலகம் பொல்லாதனுடைய ஆளுகைக்குள்ள இன்னும் உலகத்தின் மேலே அவன் அதிகாரமுடையவனாக இருக்கிறான். நான் வாழுகிற உலகம், இன்னும் நான் வாழுகிற உலகம் சபிக்கப்பட்டதாகவே இருக்கு. நான் வாழுகிற உலகம் சபிக்கப்பட்டதாகவே இருக்கு. அப்ப இந்த சபிக்கப்பட்ட உலகத்துல பிசாசுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறதான இந்த உலகத்துல நாம் இந்த உலகத்தின் பொருட்களையும் உலகத்தின் மக்களையும் உலகத்தினுடைய சடங்காச்சாரங்களையும் முன் நாம் செய்ததான அந்த கிரியைகளையும் நாம் சார்ந்திருப்போம் என்று சொன்னால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு மீனை எடுத்து தண்ணிக்குள்ள இருந்து எடுத்து கரையில் போட்டால் என்ன ஆயிரும்?
செத்து போய் இல்லையா? இப்பொழுது தேவன் நம்மை உயிர்ப்பித்து ஒரு புதிய ஜீவனை கொடுத்து ஒரு புதிய ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கிறார். எப்பொழுதும் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படி தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நமக்கு கொடுத்துருக்கும் போது, இந்த சபிக்கப்பட்ட உலகத்தில், இந்த பிசாசுடைய ஆளுகை நிறைந்ததான உலகத்தில், அவன் அதிபதியாக இருக்கிறதான இந்த உலகத்தில் நாம் தொடர்பு வைத்து கொண்டால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த ஜீவனை இழந்து போக நேரிடும். அதனால நாம் எச்சரிக்கை உணர்வோடு கூட இருந்து இந்த உலகத்தில் வாழும்போது தேவனை மாத்திரமே சார்ந்து கொண்டு வாழ நாம் பழகி கொள்வேன். அல்லேலூயா. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இல்லை என்றால் நம்முடைய இந்த ஜீவனுக்கும் ஆபத்து நேரிடக்கூடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த உறவு இருக்கு இல்லையா, இந்த பிள்ளைகள் என்கிற உறவு, ஏன் இந்த பிள்ளைகள் என்கிற உறவை தேவன் நமக்கு தந்திருக்கிறார்? வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 2வது அதிகாரத்துடைய 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கின தேவன் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை பாருங்க. இந்த வசனம் சொல்லுது, அநேகம் பிள்ளைகளை என்ன பண்ணணுமா? மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கம். நம்மை பிள்ளைகளாக மாற்றினதுடைய நோக்கம் என்ன? நமக்கு வீடு கொடுக்கறதுக்கோ, நமக்கு கார் கொடுக்கறதுக்கோ, இந்த உலகத்தில் பெரிய ஆட்களாக பதவி கொடுக்கறதுக்கோ அல்ல. நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் ஆண்டவரை ரட்சித்திருக்கிறார், நான் ஏன் ஒரு மாதிரி நடக்கணும், நான் அப்படியே நெஞ்சை நிமித்திட்டு ராஜாவுடைய பிள்ளைன்ட்டு நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் ராஜாவுடைய பிள்ளையாக நோட முடியாது, நடக்க முடியாது. இந்த உலகம் நமக்கு அபாத்திரமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் இந்த உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து, இந்த உலகத்தில் இருந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் கட் பண்ணி தேவனோடு கூட ஒரு புதிய ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணுறாரு? நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் நாம் என்ன பண்ணணும்? தொடர்ந்து வாழும்போது, அந்த பிள்ளைகள் என்கிற நிலையில் நாம் நிலைத்திருக்கும் போது என்ன நடக்கிறது? மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவன் தம்முடைய அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கும்படி தான் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார் என்று இந்த வேதத்தில் நான் வாசிக்கிறோம், இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாக எதற்கு இருக்கிறோம்? மகிமைக்கு போகும். இழந்து போன மகிமை என்ன நாம அடைந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாம் அந்த மகிமை அடைந்து கொள்ளவில்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனாலும் நாம் என்ன பண்ணலை? இன்னும் அந்த மகிமையை நாம் அடைந்து கொள்ளுகிறோம். மகிமை அடைஞ்சிருக்கோமா? நம்ம ஒரு மகிமையின் மேகம் ஒளி அப்படியே நம்ம மூடி இருக்குதா? இல்லை, இன்னும் ட்ரெஸ் போட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னும் அந்த மகிமை நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த மகிமையை நமக்கு ரெஸ்டோர் பண்ணும்படியாக இந்த இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற மீட்பு இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கிரியேட் செய்து ஒரு புதிய ரிலேஷன்ஷிப்பை நமக்கு என்ன பண்ணியிருக்கேன்? கொடுத்துருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம காத்துக்கிறதுக்காக தேவன் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் விதமாக வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் பிழைக்கிறதற்கு நமக்கு ஒரு காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? விசுவாசத்தை நமக்குள்ளே தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த உலகத்தில் நாம வாழ்றதுக்கு விசுவாசம் தேவையா? தேவையில்லை. நல்ல உழைப்பு போதும். அடுத்தவனை ஏமாத்தினா இந்த உலகத்தில் நல்லா வாழலாம். என்ன அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி அடுத்த ஒரு பலத்தோடு கூட அடுத்தவனை ஏழை எளியவர்களை மேற்கொண்டால் இந்த உலகத்தில் நல்லா நோடலாம், வாழலாம். இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நிறைய வழி இருக்கு. ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த நிலையில நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல நாம வாழ வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினாலதான் ரட்சிக்கப்பட்ட மக்கள் பிழைக்க முடியும். எதுல பிழைக்க முடியும்? தேவன் தந்த அந்த ஜீவனில பிழைக்க முடியும், அந்த நித்திய ஜீவனில பிழைக்க முடியும். இப்பொழுது நம்முடைய ஆத்மாவில் இருந்தான சாவை நீக்கி மரணத்தை பரிகரித்து தேவன் என்ன பண்ணினார்? அழியாமையையும் ஜீவனையும் நித்திய ஜீவனாக நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? அப்ப அந்த ஜீவனில நாம் பிழைக்க வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அல்லேலூயா. ஏன் அப்படி விசுவாசம் தேவை அப்படின்னா, இந்த உலகம் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறதற்கு தகுதி இல்லாததா இருக்கிறது. அது உலகம் முதல்ல சொன்ன மாதிரி பிசாசுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறது. உலகத்தில் சாபம் இருக்கு, முள்ளையும் குறுக்கையும்
முளைப்பித்து வேதனைப்படுத்தக்கூடியதான, அவமானப்படுத்தக்கூடியதான, நிந்தைப்படுத்தக்கூடியதான சாபம் நிறைந்த உலகமாக இந்த உலகம் இருக்கிறதுனால, இந்த உலகத்தில் பரிசுத்தவான்களாகிய நாம் இருக்கும்போது இந்த உலகத்தில் பாதுகாக்கப்பட்டு தேவனுக்குரியவர்களாக வாழும்படியாக இந்த விசுவாசம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் உடையவர்களாக நாம் இருக்கும்போது தான் நாம் என்ன செய்ய முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ முடியும். இந்த விசுவாசத்தை யார் நமக்கு தருகிறது? எபிரேயர் 12:1 சொல்லியிருக்கு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கும்போது அவரிடத்திலிருந்து ஒரு விசுவாசம் நமக்குள்ள வந்தது. அந்த விசுவாசத்தின் மூலமாக இப்பொழுது நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் மூலமாகவே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பிழைப்பை நடத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் பாவம் இருக்குது, சாபம் இருக்குது, பிசாசுடைய வல்லமை இருக்குது. என்ன இருக்குது? பாவம் இருக்குது, சாபம் இருக்குது, பிசாசுடைய வல்லமை இந்த உலகத்தை முழுவதுமாய் ஆண்டு கொண்டு இருக்கு. அப்போ இப்படிப்பட்டதான ஆளுகை இருக்கிற இடத்துல நாம் சாதாரணமான ஆட்கள் பழைக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு விசேஷமான ஒன்று தேவையாக இருக்கிறது. அது கிறிஸ்துவிடத்திலிருந்து நம்மிடத்தில் துவக்கி வைக்கப்பட்டதான விசுவாசமாகத்தான் அது இருக்க முடியும். அல்லேலூயா. வேறு இதை கொண்டு நாம் இந்த உலகத்தில் இவைகள் மத்தியில் நாம் வாழ முடியாது. இவைகள் மத்தியில் என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த பாவம், சாபம், பிசாசு இந்த வல்லமைகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவரிடத்தில் இருக்கிற மீட்பு என்ன செஞ்சிருக்கு? அவரிடத்தில் இருக்க மீட்பு இந்த பாவம், சாபம், பிசாசினுடைய வல்லமைகளை நாம் மேற்கொண்டு வாழ்கிறதற்கு நமக்கு உதவி செய்திருக்கு. அல்லேலூயா. வாசிக்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரத்தில் 13 முதல் 15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரத்தில், உங்கள் பாவங்களினாலே உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலே மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடி கெடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்த. பாருங்க, கிறிஸ்து இயேசுவில மீட்பு இருக்குன்னு சொன்ன இல்லையா? அப்ப இந்த கிறிஸ்து இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே மீட்கும் பொருளை நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தும் போது என்ன நடந்தது? அந்த மீட்கும் பொருள் நமக்கு என்ன செய்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாவங்கள் அனைத்தையும் நமக்கு மன்னிக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் யோவான் சொல்கிற 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிப்பார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிப்பார். ரட்சிக்கப்பட்ட நாமும் கூட அநேக விஷயங்களை தவறுகிறோம். அப்ப இந்த உலகத்துல பாவம் என்ன செய்கிறது? நம்மை நெருக்கி தேவனை விட்டு பின்வாங்க வைக்க நினைக்கிறது, தேவனுடைய அன்பை விட்டு பின்வாங்க வைக்க நினைக்கிறது, நம்மை சோர்வுபடுத்த நினைக்கிறது, மறுபடியும் நம்முடைய ஆத்மாவை மரத்துக்குள்ளாக்க நினைக்கிறது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற மீட்பு என்ன செஞ்சு? அன்னைக்கு பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கும் நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது அதனுடைய தாக்கங்களால பாவம் செய்கிற பொழுது, பாவம் நம்மை மேற்கொள்ள நினைக்கிற பொழுது, பாவம் நம்மை நெருங்கி நிற்கிற பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அந்த பாவத்தை அறிக்கையிடும் போது அந்த பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமுள்ளவர்களாகவே ஆண்டவர் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிறதான பாவத்தை மேற்கொள்ளுகிறதற்கு இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற மீட்பு நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. அவர் பிசாசுடைய வல்லமை பாருங்க. பிசாசு எப்ப பார்த்தாலும் நம்மளை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கும்படியாக முயற்சி செய்கிறான். நம்ம பார்த்தோம் இல்லையா? கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றி தெரியும். நம்ம எப்படியாவது பாவம் செய்ய வைக்கணும், எப்படியாவது தேவனுடைய அன்பை விட்டு விலக வைக்கணும், எப்படியாவது சோர்வடைய வைக்கணும், எப்படியாவது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து விலக வைக்கணும் என்று பிசாசு இடைவராமல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பிசாசுடைய வல்லமைகளையும், பிசாசுடைய தந்திரங்களையும், பிசாசுடைய திட்டங்களையும், தீர்மானங்களையும் சிலுவையிலே அவர் முறியடித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருக்க மீட்புல என்ன இருக்குது? பிசாசை ஜெயிக்கிறதான வல்லமை இருக்குது. கிறிஸ்து இயேசுவில் இருக்க மீட்புல என்ன இருக்குது? இந்த உலகத்தில் வாழும்போது பாவத்தை ஜெயிக்கிற வல்லமை இருக்குது. இந்த உலகத்தில் வாழும்போது பிசாசுடைய வல்லமைகள், நமக்கு எதிராக வருகிறதான பிசாசுடைய வல்லமைகளை ஜெயிக்கிறதான ஒரு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த கிறிஸ்து இயேசுவில் இருக்க மீட்பு நமக்கு செய்யறதான காரியத்தை பாருங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்கள். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்துல, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு
நம்மை நீங்களாக்கி மீட்டு. அப்ப கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தின நிமித்தமாய், மரத்தில் தூக்கப்பட்டு ரத்தம் சிந்தின நிமித்தமாய், அவர் மீட்கும் பொருளை நமக்காக சம்பாதித்தது நிமித்தமாய் நமக்கு கிடைக்கிறதான ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் என்னன்னா சாபத்திலிருந்து விடுதலை. என்ன விடுதலை? சாபத்திலிருந்து விடுதலை. இந்த உலகம் என்ன இருக்கு? சாபம் நிறைந்ததாக இருக்கு, சபிக்கப்பட்ட உலகமாக இருக்கிற இந்த உலகத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்கிருந்து வரணும்? தேவனிடத்திலிருந்து வரணும். தேவனிடத்திலிருந்து வர்றதுதான் ஆசீர்வாதம். இந்த உலகத்திலிருந்து வர்றது ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப இந்த சாபத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சாபம் எப்படியெல்லாம் வருது சொல்லுங்க? இந்த சாபம் எப்படியெல்லாம் வருது? பாரம்பரியமாக நம்முடைய வாழ்க்கையில சாபம் வருது. சரி, பாரம்பரிய சாபத்துக்கு நம்ம நீங்களாயிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம். அந்த சாபத்தை உடைச்சு நாம் அதிலிருந்து விடுதலை ஆகிட்டோம், அதிலிருந்து வெற்றி பெற்றோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சாபமே வராதா? நமக்கு சபிக்கிறதுக்கு தான் ஊர்பட பேர் இருக்கிறாங்க. நம்ம வளர்ச்சி பிடிக்காது. ஏன்னா இந்த உலகத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறது பிடிக்காது. நம்ம செய்கிற நற்கிரியைகள் நிறைய பேருக்கு பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் நம்ம சபிக்கிற மக்கள் கூட்டத்தில் தான் நம்ம நோண்டிட்டு இருக்கோம். இருக்கும் அவளுடைய வாயில் விரியன் பாம்பின் விஷம் இருக்குதுன்னு வேதம் சொல்லு. வார்த்தை சொல்லிட்டான்னா அந்த விஷம் அவனுடைய வாழ்க்கை கெடுத்தே போகும். மண்ணை வாரி தூத்துறாங்க, நாசமாக போ அப்படின்றாங்க, உருப்படாமல் போயிடும் அப்படின்றாங்க. எவ்வளவு சாப வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி. ஒவ்வொரு சாபமும் அந்த சாபத்தின் ஆவினாலே எடுத்துக்கொண்டு வரப்பட்டு அந்த மனுஷனுக்குள்ளே பலிக்க வைக்கப்படுது. அப்ப நாம அந்த சாபம் நிறைஞ்ச உலகத்துல தான் இருக்கிறோம். இந்த சாபம் என்ன பண்ணுது? முள்ளையும் குறுக்கையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கும், வேதனையும் கண்ணீரையும் அவமானத்தையும் நிந்தையையும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சாப வார்த்தைகள் கொடுக்கும், சாபம் கொடுக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து எல்லா சாபங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கும்படியாக சிலுவையில அவருடைய ரத்தத்தின் மூலமாய் மீட்கும் பொருளை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சாபத்திலிருந்து மீட்கும் பொருள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த உலகத்துல நாம இருக்கும்போது எவ்வளவோ சாபங்கள் நம்மளை மோதலாம். பிசாசு எப்போ பார்த்தாலும் மோதிட்டே இருக்க இல்லையா? அது மாதிரி சாபங்களும் நம்முடைய வாழ்க்கையில அவ்வப்போது எட்டி பார்க்கிறதான நிலைகள் இருக்கும். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் கிறிஸ்துவிடத்தில் போய் மறைந்து கொள்ள நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவிடத்தில் கிறிஸ்துவின் ரத்தத்தினால உண்டாகியதான அந்த மீட்கும் பொருளை சார்ந்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மீட்கும் பொருளை எப்பொழுதும் நாம் சார்ந்திருந்தோம் என்று சொன்னால், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவனுடைய மீட்கும் பொருளாகிய ரத்தம் எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்கிற அந்த விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோமானால் இந்த சாபத்திலிருந்தும் பிசாசுடைய வல்லமையிலிருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட முடியும். அல்லேலூயா. பாவத்திலிருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட முடியும். அப்படியாக இந்த ஆத்மாவை நாம் கடைசி பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாய் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு கூட ஓட கடவோம். இந்த பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளுகிறதற்கு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளுகிறதற்கு பொறுமையோடு கூட நாம் ஓட வேண்டியது அவசியமா இருக்கு நம்மை சுற்றி. ஏன்னா இந்த உலகத்துல பிசாசுடைய ஆளுகை நிறைந்த உலகத்துல, சாபம் நிறைந்த உலகத்துல பாரமான காரியங்கள் நிறைய இருக்கு தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு. பாவமான காரியங்கள் நிறைய இருக்குது தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு. இந்த ஓட்டத்தை தடை பண்றதுக்கு இவைகள் எல்லாம் முயற்சி பண்ணுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இவைகள் எல்லாம் தள்ளிவிட்டு ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற ஜீவன் காப்பாற்றப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதா. இப்போ சரீர மீட்பு. இப்போ ஆத்மா மீட்கப்பட்டிருக்கு, இங்கேயே மீட்கப்பட்டுருச்சு. ஆத்மாவில் ஜீவன் வந்துருச்சு, இங்கேயே வந்துருச்சு. ஆனால் சரீரம் சாகுதா இல்லையா? சரீரத்தில் சாவின்னு மாறல், சரீரத்தில் சாவு இருக்கு. ஆனால் மனிதனை தேவன் படைக்கும் போது சரீரத்தில் கூட சாவில்லாதவனாகத்தான் படைத்தார் அப்படிங்கிறத வேதம் சொல்லு. சரீரத்தில் கூட சாவில்லாதவனாகத்தான் அவன் படைக்கப்பட்டிருக்கான். ஆனால் இப்பொழுது சரீரத்தில் சாவு உண்டாயிருக்கு. ரட்சிக்கப்பட்டாலும் சரீரத்தில் என்ன வருது? சாவு உண்டாயிருக்கிறது. மரண அடக்க ஆராதனை பண்ண வேண்டியிருக்கிறது, மரண வீடுகளுக்கு போக வேண்டியிருக்கிறது இல்லையா? சரீரத்தில் சாவு உண்டாயிருக்கிறது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையில சரீர மீட்பையும் தேவன் சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரீரம் மீட்கப்படுகிறதற்கான மீட்கும் பொருளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அது சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சரீர மீட்புக்கான விலைக்கரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, மீட்பு பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சரீர மீட்பையும் கொடுக்கும்படியான அந்த மீட்பு கிறிஸ்துவில் இருக்கிறது என்பதை வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற மீட்பு நம்முடைய ஆத்மாவை மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தையும் மீட்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரத்துடைய 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரத்துடைய 11வது வசனம்.
அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கு தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய சரீரத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம், அல்லேலூயா, அது என்ன இருக்கு? இப்போ சாவு இருக்கிறது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த சரீரம் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த சரீரத்தில் இருக்கிற சாவு என்ன பண்ணப்பட வேண்டும்? நீக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்ப அந்த உயிர்ப்பிக்கப்படுகிறதான அந்த நிலையில நித்திய ஜீவனுடையவர்களாக நாம் அறிவோம். நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மாவும் நித்திய ஜீவனுடையதாக அது இருக்கும். இப்பொழுது ஆத்மா நித்திய ஜீவனுடையதாக இருக்கிறது, ஆனால் சரீரமோ அழிவுக்கு எதுவாக சாவுக்கு எதுவானதாக இருக்கிறது. இது உயிர்ப்பிக்கப்பட வேண்டியதான ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்க வேண்டும். இதைத்தான் நாம் முன்னாடி வாசிச்சோம், ரோமர் 8:23 சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்துக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சோம். சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். தேவன் நம்மை பிள்ளைகளாக ஆக்கியிருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்குரிய முழு ஆசீர்வாதத்தையும் எப்போ அடைய முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த சரீரம் மீட்கப்பட்ட பிறகுதான் அடைய முடியும். அல்லேலூயா. நாம் பிள்ளைகள் என்கிற உரிமை பாராட்டி கொண்டிருந்தாலும், பிள்ளைகள் என்கிற ரிலேஷன் இருந்தாலும், அந்த பிள்ளைகளுக்கான சுதந்திரத்தை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு நாம் பரலோகத்துக்கு போகும்போது தான் அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரம் என்று சொல்லி இங்கே அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சரீரம் மீட்கப்படும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவில அந்த மீட்பு இருக்கிறது. அதை நாம் விசுவாசித்து இந்த சரீரத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களை நாம் வாழ வேண்டும். அதுக்காகத்தான் தேவன் என்ன செஞ்சார்னா பரிசுத்த ஆவியை இந்த சரீரத்தில் ஊற்றி இருக்கிறார் என்று தான் சொல்லுவோம். சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களில் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர். தேவனுடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? நம்முடைய சரீரங்கள். எதற்காக? இந்த சரீரத்தை மறுரூபமாக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்துல நாம் நிறைந்து வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் தான் சரீரத்தை மறுரூபமாக்க அது நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆவியான சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அப்ப சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு ஆவியில் நிறைந்து எப்பொழுதும் நாம் சரீரத்தில் பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீர மீட்பை குறித்து வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 50 முதல் 53 வசனங்கள் வரைக்கும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15. சகோதரர்களே, நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. பாருங்க, இப்ப இருக்கிறதான இந்த மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, சுதந்தரிக்க முடியாது. நாம பிறப்பிக்கப்பட்ட நிலைமையிலே இந்த சரீரத்திலே இருந்தோம்னா ஒரு நாள் சாவு வரும், நாம என்ன பண்ணுவோம், கல்லறைக்கு போவோம். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்பொழுதுதான் ஒரு ரகசியம், சரீரம் எப்படி மீட்படைய போகிறது என்கிறதான ரகசியத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் செத்து போகிறது இல்லை. தைரியமா சொல்றாரு பாருங்க, நாம் எல்லாரும் செத்து போகிறது இல்லை. ஒருவேளை செத்து போனவங்களை குறித்து என்ன, அவர்களும் செத்து போகிறது இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மரியாமலும் இருப்பான். அல்லேலூயா. மரித்தாலும் பிழைக்கக்கூடிய நிலை தான் இங்கே சொல்ற. நாம் எல்லாரும் என்ன பண்ணுகிறது இல்லை, சாகிறது இல்லை. ஒரு எக்காலம் கடைசியாக துணிக்க போகிறது. ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும். போதும். பாருங்க, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார்னு சொல்லப்படும். அப்ப சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ளுகிறதான ஒரு நேரத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் கடைசி எக்காலம் துணிக்கிறதான நேரம். அது ஒரு ரகசியம். தேவன் ரகசியமாக வைத்திருந்த காரியத்தை இப்பொழுது பவுல் அதை வெளிப்படுத்துகிறார். பவுலின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். ஒரு எக்காலம் துணிக்கும். அப்பொழுது என்ன பண்ணுவோம், நாம் எல்லாரும் மறுரூபமடையும். மரித்தோர் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள், நாமும்
மர்வமாக்கப்படுவோம். சாவுக்கு ஏதுவான இது சாவாமையை தரித்து கொள்ளும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நேரம் காத்திருக்கிறது. நம்முடைய சரீர மீட்புக்காக ஒரு நேரம் என்ன பண்ணி இருக்குதே, காத்துக்கிட்டு இருக்கு. நாம் அதற்காக ஆவலோடு கூட காத்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். இந்த எக்காலம் தொனிக்கிற நேரம் எது? தெசலோனிக்கேயர் 4:16 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் பாருங்க, அந்த எக்காலம் தொனிக்கிறதான நேரம் கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வருகிற நேரம். எதற்காக இறங்கி வருகிறார்? அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அதாவது ஆத்மா ரட்சிக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்தவர்கள், ஆத்மாவிலே ஜீவனோடு கூட வாழ்ந்தவர்கள் இப்பொழுது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? முதலாவது உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். சாவு ஜெயிக்கப்பட்டதான நேரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்தில் சீக்கிரமாய் வெளிப்பட இருக்கிறார். கர்த்தர் திரும்பவும் வரப்போகிறார். அந்த எக்காலம் துணிக்கும் போது அவர் தம்முடைய சபையை சேர்த்துக் கொள்ளும்படியாக, தமக்காக பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக, அவருடைய சரீரங்களில் இருக்கிற சாவை நீக்கி சாவை கொடுத்து தம்மோடு கூட வைத்துக் கொள்ளும்படியாக அவர் மறுபடியும் வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் இந்த சரீரத்துக்கு ஒரு மீட்பு உண்டாகும். அல்லேலூயா. அதனால இந்த ஆத்மாவை நாம் பாவம் இல்லாமல் காத்து கொண்டு தேவனுடைய ஆவியினாலே நாம் நிறைந்து பரிசுத்தம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய சரீரமும் ஒரு நாள் என்ன பண்ணப்படும்? மீட்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஒரு எச்சரிக்கை வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசித்து நாம் முடிக்கலாம். 2 பேருடைய புத்தகம் 3வது அதிகாரத்தில் 11 முதல் 14 வசனங்கள் வரைக்கும் வாசிப்போம். 2 பேருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 2 பேர் 3, 13, 14, 11 இருந்து இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. இது ஒரு காலத்தில் வரப்போகிறது. அதற்காக நாம் காத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எப்படி காத்திருக்க வேண்டும்? கரை இல்லாதவர்களாக, பிழை இல்லாதவர்களாக, சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி நாம் எச்சரிக்கையோடு கூட காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம் இன்னும் காத்துக்கொள்கிறவர்களாக நாம் அதிகமாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போது தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்ன நடக்கும்? பரலோகத்தில் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையில் வித்தியாசமாயிருக்கு. அப்போ பரலோகத்தில் கொண்டு போய் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று நம்ம வேதத்தில் வாசித்தது மாதிரி மனுஷன் இழந்து போனதான மகிமையை தேவன் பரலோகத்தில் இந்த மனிதனுக்கு தருகிறார். மீட்கப்பட்ட மனிதனுக்கு தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. சாவுக்கு ஏதுவான சரீரம் என்று பார்த்தோம் இல்லையா? அதை நான் சொல்லி முடிக்கிறேன். சாவுக்கு ஏதுவான சரீரம். இந்த சாவு எதனால் வருகிறது? இந்த சரீரத்தில் சாவு எதனால் வருது? வியாதினால வருது, விபத்துகளினால வருது இல்லையா? எப்படி? முதுமைனால வருது. இந்த சாவெல்லாம் வருது இல்லையா? இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற மீட்பு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இந்த சரீரத்திலே நாம் சுகத்தோடு வாழ்கிறதற்கான காரியங்களையும் செய்து வைத்திருக்கிறோம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளால். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தும்படியாக அடிக்கப்பட்டிருந்த அவருடைய காயங்களின் தழும்புகளின் மூலமாக நம்முடைய சரீரத்தில் உண்டாகிறதான இந்த வியாதிகளை, சாவுக்கு ஏதுவான இந்த வியாதியை மாற்ற அவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. சரீரம் இருந்தால் வியாதி இருக்கத்தான் செய்யும் கண்டிப்பாக. அதாவது நாங்கள் ரட்சிக்கப்பட்டுறோம் அதனால் வியாதியே வராது அப்படின்னு சொல்கிறது இல்லை. சரீரம் இருந்தால் என்ன இருக்குன்னா
வியாதி இருக்கதான் செய்யும், எல்லா விதமான வியாதியும் இருக்கதான் செய்யும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற மீட்பு இந்த வியாதியை மேற்கொள்றதுக்கும் உதவி செய்யுது. சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதியை மேற்கொள்றதுக்கும் உதவி செய்யுது. ஆத்மாவில் பாவத்தை மேற்கொள்ற, பிசாசுடைய வல்லமையை மேற்கொள்ள, சாபத்தை மேற்கொள்ள இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற மீட்பு உதவி செய்கிற மாதிரி சரீரத்தில் இருக்கிற வியாதியையும் மேற்கொள்றதுக்கு இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற மீட்பு உதவி செய்யுது. அல்லேலூயா. நாம் எப்பொழுதெல்லாம் வியாதிப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளின் உள்ள அந்த வல்லமையை நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. அப்ப சரீரத்தில் இருக்கிற வியாதிகளையும் குணமாக்கும்படியான வல்லமை இயேசு கிறிஸ்துவத்தில் இருக்கிற மீட்பில் இருக்கிறது. அதனால இந்த உலகத்தில் விசுவாசத்தினாலே நாம் பிழைக்கும்படியான வழிகளை தேவன் செய்து வைத்திருக்கிறார். அதனால ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் நாம் நம்பாதபடி நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நாம் சந்தோஷமாக இருக்க, சமாதானமாக இருக்க, மன நிறைவோடு கூட இருக்க தேவன் தருகிற நன்மைகள் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ தேவன் ஆதாமை அங்கேன்னு இருந்தார், ஆசீர்வதிச்சு வச்சிருந்தார். அவன் அதை இழந்து போனான். உலகத்தில் அவனால் சமாதானமாக சந்தோஷமாக மன நிறைவாக இருக்க முடியல. தேவன் இப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவரை சார்ந்திருக்கும் போது அந்த சமாதானம், சந்தோஷம், மன நிறைவான வாழ்க்கை வாழும்படியான நன்மைகளான ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நமக்கு திரும்ப கிடைக்குதா? அந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை தான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். வேற என்னத்தை இழந்து போனால்? ஆளுகை இழந்து போனார். ஆளுடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகையில் நாம் பங்கடையும் போது அவர் 7 வருஷம் எடுத்து பூமியில் என்ன ஒன்று வர்றார், திரும்ப வருவார். நம்ம எல்லாருக்கும் ஆளுகை கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த ஆளுகை ரெஸ்டோர் பண்ணப்படுதா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? சரீரத்தில் இருக்கிற சாவு ரெஸ்டோர் பண்ணப்படுதா? ஆத்மாவில் இருக்கிற சாவு ரெஸ்டோர் பண்ணப்படுதா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? அந்த மகிமை இழந்து போனால் மகிமை திரும்ப அவனுக்கு கிடைக்குது. இப்போ இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற மீட்பின் மூலமாக இவன் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் தருகிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால விலைக்கரைமாய் வாங்கப்பட்ட அந்த மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்ட விலைக்கரைமாய் வாங்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்டதான மீட்பு இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற மீட்பு எவ்வளவு மேலானது என்று பாருங்கள். அந்த மீட்பை பற்றி கொள்வோம். அந்த மீட்பில் நாம் நிலைத்திருப்போம். அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வோம். விசுவாச வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.